அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து இன்றைய தினம் மாவட்ட செயலாளர்களோடு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையினை மேற்கொள்ள இருக்கிறார். அதிலும் குறிப்பாக தேர்தல் பணிகள் குறித்து இன்றைய தினம் இந்த மாவட்ட செயலாளர்களிடம் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையினை மேற்கொள்கிறார். இதற்காக அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய 82 மாவட்ட செயலாளர்களோடு தேர்தல் பணிகள் குறித்து இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொள்ளும் பொழுது கடந்த வாரம் நடைபெற்ற பியூஷ் கோயல் தமிழகம் வருகை தந்திருந்த பொழுது அதிமுகவினுடைய சார்பில் மூத்த நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி, KP முனுசாமி ஆகியோர் பாஜகவோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தனர். இந்த நிலையில் அந்த பேச்சுவார்த்தையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு முதற்கட்ட பேச்சுவார்த்தை குறித்தான அந்த விவரம் இன்றைய தினம் மாவட்ட செயலாளர்களிடம் கலந்துரையாட இருக்கிறது. அதிலும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியும் பியூஷ் கோயல் சந்திப்பில் பேசப்பட்டது குறித்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்படவும் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பாஜக அதிமுக இரண்டு கூட்டணி கட்சிகளும் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடும், அதே போன்று எத்தனை தொகுதிகள் பாஜக கேட்கிறது, அதிலும் குறிப்பாக அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளுடைய தொகுதிகளை பாஜக கேட்பது குறித்தும் இன்றைய தினம் மாவட்ட செயலாளர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையும் இன்றைய தினம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக அதிமுக வெற்றி பெற வாய்ப்புள்ள அந்த தொகுதிகளையும் பாஜக கேட்பதன் காரணமாக அந்த சிக்கல்களை எவ்வாறு களைவது என்பது குறித்து மாவட்ட செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் ஆலோசனை மேற்கொள்கிறார். அதிலும் குறிப்பாக பூத் கமிட்டி அமைக்கக்கூடிய அந்த பணியை தொடர்ந்து தொய்வில் இருந்து வரக்கூடிய நிலையில் அந்தந்த மாவட்ட செயலாளர்களிடம் பூத் கமிட்டி பணிகள் குறித்தும் அதே போன்று வெகு தொய்வாக இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்களிடம் என்ன காரணம் என்பது குறித்தும் இன்றைய தினம் விளக்கங்களை எடப்பாடி பழனிசாமியும் கேட்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் சரியாக ஒரு 10:30 மணி அளவில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.